டேய் கனிதா, நீ எப்ப கவுண்ட் பண்ணுவ? எப்படி கவுண்ட் பண்ணுவ? சார், ஸ்கூல் அசெம்பிளிக்கு லேட்டா போனா பிடி மாஸ்டர் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுவேன் சார். 1 2 3. என்னடா என்ற? சரி, அப்ப இதையும் கவுண்ட் பண்ணு. கை காட்டு. இதுல எத்தனை மண் இருக்குன்னு எண்ணி சொல்லு. சார், 12169. நான் எண்ணிட்டேன். சந்தேகம்னா நீங்க எண்ணிக்கீங்க. இப்படி நம்ம நேச்சுரலாவே கவுண்ட் பண்றனால தான் அதுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னே பேர் வந்துச்சு. அப்படிப்பட்ட நேச்சுரல் நம்பரோட கலெக்ஷனை நம்ம ஸ்கிரிப்ட் என் அப்படின்னு நோட்டேட் பண்றோம். டேய் கனிதா, நேச்சுரல் நம்பர்ஸ்ல அடிஷன் வந்து பைனரி ஆபரேஷனா இல்லையா? சார், பைனரி ஆபரேஷன் தான் என்ன சார்? டேய் கனிதா, ஆட் 3. எந்த நம்பரோட 3 ஆட் பண்றது? 2 நம்பர் கொடுத்தாதான் ஆட் பண்ண முடியும்னு உனக்கு தெரியுதுல. எந்த 2 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்தாலும் அதை நம்மளால ஆட் பண்ண முடியும். அதாவது ஏபின்னு 2 நேச்சுரல் நம்பர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஏ பிளஸ் பியும் என்னவா தான் இருக்கும்? நேச்சுரல் நம்பரா தான் இருக்கும். இப்படி வர்றதுதான் பைனரி ஆபரேஷன். அடிஷன் வந்து நேச்சுரல் நம்பர்ல பைனரி ஆபரேஷன். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. நேச்சுரல் நம்பர்ல அடிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்தா, சோ ஏபின்னு 2 நேச்சுரல் நம்பர் எடுத்து அதை நான் மல்டிப்ளை பண்ணாலும் மறுபடியும் எனக்கு ஒரு நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். அதனால மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. எந்த 2 நேச்சுரல் நம்பரையும் என்னால மல்டிப்ளை பண்ண முடியும். உன்னாலும் முடியும். உன்னால் முடியும் தம்பி தம்பி. ஆனா சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த 2 நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் உன்னால சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 5ல இருந்து 3 உன்னால சப்ராக்ட் பண்ண முடியும். ஆனா 3ல இருந்து 5 உன்னால சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால நேச்சுரல் நம்பர்ல a மைனஸ் b need not be a நேச்சுரல் நம்பர். 2 நேச்சுரல் நம்பரை எடுத்தா அதை நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியும்ட்டு அவசியம் இல்ல. எப்ப மட்டும்தான் சப்ராக்ட் பண்ண முடியும்? ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் பி இருந்தா மட்டும்தான் ஏ மைனஸ் பி பாசிபிள். சோ நேச்சுரல் நம்பர்ல ஏ ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் பி இருந்தாதான் ஏ மைனஸ் பி நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன் எந்த 2 நேச்சுரல் நம்பர்ஸையும் நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியல? நம்ம எடுத்த அந்த ஆபரேஷன்ல ஏதாவது பிரச்சனையா? சப்ராக்ஷன்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நம்ம எடுத்த கலெக்ஷன்ல தான் பிரச்சனை. கலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா? இப்போ நேச்சுரல் நம்பர்ஸோட 0வை சேர்த்து நம்ம ஹோல் நம்பர் கலெக்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அதை கேபிட்டல் டபிள்யூன்னு நோட்டேட் பண்றோம். இப்போ வழக்கம் போல ஹோல் நம்பர்ஸ்ல அடிஷன் பைனரி ஆபரேஷனா? ஆமா. எந்த 2 ஹோல் நம்பர் எடுத்தாலும் என்னால ஆட் பண்ண முடியும். அது திருப்பி ஹோல் நம்பரா தான் இருக்கும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, மல்டிப்ளிகேஷன் பைனரி ஆபரேஷனா? எந்த 2 ஹோல் நம்பர் எடுத்தாலும் நான் மல்டிப்ளை பண்ண முடியும் ஹோல் நம்பர்ஸ்லயே. அதனால மல்டிப்ளிகேஷனும் பைனரி ஆபரேஷன் தான். சோ அடிஷன் எடுத்தாலும் நோ ப்ராப்ளம், மல்டிப்ளிகேஷன் எடுத்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனா சப்ராக்ஷன் இஸ் ஸ்டில் a problem. பிரச்சனையோட தான் வாழ போறோம் தெரிஞ்சு போச்சு. பிரச்சனையோட வாழ்ந்து வாழ்ந்து பழகி போச்சு. பிரச்சனைக்கு என்ன புடிச்சு போச்சு. பிரச்சனை வச்சு செய்யுது என்ன வளர்ச்சி வளர்ச்சி. மறுபடியும் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியாது. 5ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணலாம். ஆனா 3ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணவே முடியாது. சோ a மைனஸ் b need not be a whole number. சரி, a மைனஸ் பி அப்ப எப்பதான் ஹோல் நம்பரா இருக்கும்? a கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு b இருந்ததுன்னா a மைனஸ் பி வந்து ஹோல் நம்பரா இருக்கும். முன்னாடி நேச்சுரல் நம்பர்ல a கிரேட்டர் தென் b இருந்தா மட்டும்தான் a மைனஸ் பி வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கும்னு சொல்லியிருப்போம். ஆனா இதுல a கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு b இருந்தாலே a மைனஸ் பி ஹோல் நம்பரா இருக்கும். a கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு b இருந்தா மட்டும்தான் a மைனஸ் பி ஹோல் நம்பரா இருக்கும். நேச்சுரல் நம்பருக்கும் இதுக்கும் உள்ள அட்வான்டேஜ்னு நம்ம பார்த்தோம்னா, சேம் நம்பரை நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியும். அதாவது ஏன்னு ஒரு ஹோல் நம்பர் எடுத்தீங்கன்னா அதை ஏ ஆலேயே சப்ராக்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு ஆன்சர் 0 வரும். 0ங்கிறது ஒரு ஹோல் நம்பர் தான். சோ ஹோல் நம்பர்ல நம்மளால சேம் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணிக்க முடியும். நேச்சுரல் நம்பர்ல சேம் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணிக்க முடியாது. ஆனாலும்
சப்ராக்ஷன்ங்கிறது இதுல பைனரி ஆபரேஷன் இல்ல. ஸோ மேத்தமெட்டிஷியன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா, பிஞ்சு போலாம். இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ இருக்க போறோம். ஹோல் நம்பரோட இன்னொரு அட்வான்டேஜ் சொல்லட்டுமா? எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு ஒவ்வொருத்தரும் போராடுறீங்களே. அடிஷனோட ஐடென்டிட்டி, அடிஷனோட அடையாளமே அந்த 0 தான். உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு ஹோல் நம்பரை எடுத்து 0வோட ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ இந்த ஏங்கிற நம்பர், ஹோல் நம்பர் வந்து அதோட அடையாளத்தை இழக்கல, அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. அதை கொடுக்கறது இந்த ஹோல் நம்பர் 0 மட்டும்தான். ஸோ 0 இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஃபார் அடிஷன். அந்த எலமெண்ட் ஹோல் நம்பர்ல இருக்கு, நேச்சுரல் நம்பர்ல இல்ல. அதுதான் ஹோல் நம்பரோட அட்வான்டேஜ். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? என்ன பண்ணாலும் ஒரு சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியலையே. அப்ப என்ன பண்ணலாம்னு மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அப்போதான் இன்டீஜர்ஸ் வருது. என்ன பாக்குறீங்க? அவன் சேனலுக்கு அவன் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க.